23 டிசம்பர் நாங்கள் இந்த ஃபிலிம் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். கவி தான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணார், த ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம். ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்லலாம் கவி. ஏன்னா இது ஒரு கூட்டு முயற்சி தான். கூட்டு முயற்சியில் இவருடைய டெபியூ ப்ரொடக்ஷன் இது. காப்பி ப்ரொடக்ஷன்ஸ்னு, காப்பி நமக்கெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரான ஒன்று. ஸோ காப்பி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இந்த திரைப்படத்தில். 199 ப்ளஸ் 200 ப்ரொடியூசர் தான் கவி. ஸோ அப்படி ஒரு கூட்டு முயற்சி. ஸோ 200 பேர் வந்து இந்த கதையில், இந்த கதாபாத்திரங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா அப்போது அந்த திரைப்படம் எவ்வளோ ஆழமானது அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க. ஸோ கதை சொன்னார் கவி வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் மாதிரி தான் ஃபோனில் சொன்னார். எனக்கு வந்து இப்போ 30வது வருஷம் எனக்கு இண்டஸ்ட்ரியில். ஆக்சுவலாக April 3 வந்து நான் 30 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன் இண்டஸ்ட்ரியில். April 4 இதை தமிழில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் அதில். ஸோ இந்த 30 வருஷமில் ஒரு கிட்டத்தட்ட 28 வருஷம் போயிடுச்சு. பட் மலையாளத்தில் வந்து நான் ஒரு திரைப்படமாக நான் பண்ணது கிடையாது. தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி எல்லாம் பண்ணிட்டேன். பட் மலையாளமில் ஏன் யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க? கூப்பிட்டாலும் டேட்டு கரெக்டாக அமைய மாட்டேங்குது. ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்கும். இத்தனை வருஷத்தில் ஏதாவது 1-2 படமாவது பண்ணியிருக்கணும், பட் பண்ணலை. பட் கவி இந்த ஸ்டோரி சொன்னதும் எனக்கு ஃபீல் ஆச்சு, இந்த படம் தான் நான் முதல்ல பண்ணணும் போல இருக்கு மலையாளத்தில், அதனால தான் இத்தனை நாளாக மிஸ் ஆகிட்டு வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமான ஒரு கதாபாத்திரம் அது. நான் ரொம்ப 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 இன்வால்வ் ஆகி பண்ண ஒரு திரைப்படம். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் அது ஏன் அப்படின்றது. ஸோ ரொம்ப ஆழமான ஒரு கதாபாத்திரம். இனிஷியலாக இந்த திரைப்படம் வந்து ஒரு சஸ்பென்ஸோடு தான் நகரும். அதுக்கப்புறமா அதில் வேற ஒரு பரிமாணம் நீங்கள் பார்க்க முடியும் அதில். ஸோ இந்த திரைப்படம் மலையாளத்தில் 24th Jan 24th ரிலீஸ் ஆச்சு. ஸோ இன்னும் அது தியேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 60 days தாண்டி ஒரு படம், என்னுடைய டெபியூ மூவி இன் மலையாளம் ஓடிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ எம் சூப்பர் த்ரில்ட். கவி வந்து அதை டிசைட் பண்ணார். டைரக்டரும் சரி, தாமஸ் சாரும் கவியும் சேர்ந்து அதை தமிழ்லேயும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா இனிஷியலாக நம்ம அந்த பிளான் நீங்கள் எனக்கு சொல்லலை, மைண்டில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது ஃபுல்லாக படமாக பார்த்ததுக்கப்புறமா தே ஹேவ் டேக்கன் தட் கால். ஸோ எனக்கு அது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஏன்னா தமிழில் என்னுடைய வாய்ஸ்லேயே நான் டப் பண்ண முடியும், அது ஒரு ப்ளஸ்ஸு. அண்ட் மலையாளத்தில் வந்து நான் டெபியூ, இங்கே தாமஸ் சாரும் கவியும் டெபியூ. ஸோ சார், நீங்கள் பல படங்கள் பண்ணியிருந்தாலும் தமிழில் உங்களுக்கு இது முதல் திரைப்படம். வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் கவி, வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு யூனிட். ரொம்ப பயங்கரமாக பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. நான் என் அசிஸ்டன்ஸ் எல்லாம் தங்கறதுக்கு என்னென்ன வசதிகள் எனக்கு தேவையோ அந்த மாதிரி செஞ்சு, அங்கே குக்கிங் எல்லாம் இருந்தது. ஸோ ஃபுல் குக்கிங் எல்லாம் ஒரு வீடு மாதிரியே எனக்கு வந்து அமைச்சு கொடுத்தாங்க. ஏன்னா ரொம்ப நாள் மலையாளத்தில் உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்கெடியூல் போவோம், அப்படியே படத்தை முடிச்சிருவோம். ஸோ அட் அ ஸ்ட்ரெச் தான் ஷூட்டிங் நடந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் அங்கே தங்கியிருந்து வேலை பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ எல்லா வசதிகளும் எனக்கு செஞ்சு கொடுத்து ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மலையாள படம் பண்ணும்போது எல்லாமே கேரளாவில் தான் ஷூட்டிங் இருக்கும். அதனால் நமக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் வந்து அந்த நேச்சர், அது அப்படி ரம்யமாக இருக்கும். நீங்கள் ஃப்ரேம் டு ஃப்ரேம் நீங்கள் பார்க்கலாம். அவருடைய ஊர், அதனால் ரசித்து எடுத்து எழுதியிருந்தார். சாரும் ரசித்து எடுத்திருக்காரு. ஸோ ஃப்ரேம் டு ஃப்ரேம் அனீஷ் கேமராமேன், சினிமாட்டோகிராஃபர், சூப்பர் ஒர்க். இன்ஃபேக்ட் எல்லா ரிவ்யூஸ்லேயும் அனீஷை வந்து எல்லாருமே பாராட்டி இருந்தாங்க. ஏன்னா சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த நேச்சரும் அதுக்கு எடுத்து கொடுக்கும். அண்ட் அவருடைய ஒர்க்கும் ரொம்ப சைலண்ட் பர்சன், பேசவே மாட்டார். செட்டில் வந்து அனீஷ் இருக்கிறதே தெரியாது, அவர் பாட்டுக்கு இருப்பார். பட் ஹிஸ் ஒர்க் இஸ் ஸோ பிரில்லியன்ட். ஸோ இந்த திரைப்படத்தை தமிழில் நீங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். திலீஷ் போத்தன் சார் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப பெரிய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் மலையாளத்தில்.
பல படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஜாஃபர் இடுக்கி சார் ரொம்ப சீனியர் ஆக்டர் மலையாளத்தில். அவர் இடுக்கி அவருடைய ஊர், அங்கேயே போய் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ ஒரு ரொம்ப ப்ரில்லியன்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா இதில் 2 குட்டி குழந்தைங்க இருக்குங்க. 2 பேரும் நிஹாரிகா. அது எப்படி அமைஞ்சதுன்னு தெரியல. ஸோ அந்த 2 குழந்தைங்களுமே ஐ ஹேட் அ வெரி ஸ்பெஷல் பாண்ட் வித் போத் ஆஃப் தெம். ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ரொம்ப முழு மனதோட தயாரிக்கப்பட்ட, முழு மனதோட ரொம்ப ஆழமாக யோசித்து ஃபீல் பண்ணி எழுதின ஒரு ஸ்கிரிப்ட் இது. அண்ட் ரொம்ப அதை ரசித்து எடுத்திருக்காரு தாமஸ் சார். அண்ட் மியூசிக் கோபி சுந்தர் அப்படின்ட்டு மியூசிக் டைரக்டர் ரொம்ப ரொம்ப அழகான, ரொம்ப ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. எனக்கு ஆக்சுவலாக 96ல் நம்ம கோவிந்த் பண்ண மியூசிக் மாதிரி இருந்துச்சு எனக்கு கோபி சுந்தரோட மியூசிக் கேட்கும்போது. ஸோ ரொம்ப அழகான பாடல்கள், தமிழ்லேயும் ரொம்ப பொருந்தி வந்திருக்கு அந்த பாடல்கள். ஸோ அந்த திரைப்படத்துக்கு அந்த அந்த பாடல்கள் வந்து ரொம்பவே மெருகேற்றக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த திரைப்படத்தை 4th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, April 4th அன்னைக்கு தியேட்டர்ஸில். நீங்கள் எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் எல்லாரும் பார்த்தது சைலண்ட்ல போட்டீங்களா? சத்தமா மட்டும் பேசுங்க. சார் ரெடி. சத்தமா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த அம்மா தமிழ் திரைப்பட குழு சார்பாக உங்களை எல்லாரையும் வரவேற்றுக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அம்மா குழு சார்பாக, திரைப்பட குழு சார்பாக உங்களை எல்லாரையும் நாங்கள் இனிதாக வரவேற்கிறோம். இந்த படம் வந்து மலையாளத்தில் 60 நாளாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு சினிமா வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆகுது, ஹிந்தியில் ரிலீஸ் ஆகுது. அதை வந்து இப்போ எல்லாருமே ஓடிடியில் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த படத்தை நாங்கள் மெனக்கெட்டு தமிழில் டப் செய்து அந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம். அதுதான் எங்களோட மிகப்பெரிய குறிக்கோள். என்னென்னா, ஒரு திரைப்படம் வந்து ஓடிடியில் பார்த்து எல்லாருமே பிடிச்சுன்னு சொல்கிறதோட அது திரையரங்கில் வரும்போது தான் ஒரு படைப்பாளிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதுதான் எங்களோட நோக்கம். நாங்கள் ஆசைப்பட்ட திரைப்பட வெளியிட வந்து எங்களுக்கு மிக உறுதுணையாக, உடனடியாக ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சம்பாதிச்சது இந்த படத்தோட சக்ஸஸ் நினைக்கிறோம். ஸோ April 4th இந்த படம் திரையிடப்படுகிறது. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது இந்த மகிழ்ச்சியான நியூஸோடு இந்த படத்தை பற்றி உங்கள்கிட்ட பேச ஆசைப்படுறோம். இந்த படத்தோட இயக்குனர் வந்து தாமஸ் செபாஸ்டியன் சார். இவர் வந்து 20 வருஷமாக மலையாள சினிமாவில் மிக மிக சிறந்த படங்கள் மம்முட்டி சாரை வச்செல்லாம் பண்ணியிருக்காங்க. தமிழில் ஒரு படத்தை அவர் ரிலீஸ் பண்ணும்போது அவரும் வந்து இது ஒரு முதல் படம் மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக அவர் இது பண்ணுறாரு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் மற்றும் எழுத்தாளர் கவி பிரசாத் சார். இவருக்கும் இது முதல் ப்ரொடக்ஷன் அண்ட் ரைட்டர். ஆனால் அது தமிழில் வர்றதில் மலையாளத்தில் மட்டும் ரிலீஸ் ஆக பத்தாது. எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் எங்களோட அங்கீகாரம் வேணுங்கிறது வந்து இதுதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய உறுதுணையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஒரு படைப்புக்கு மிக சிறந்த கூலிங்கிறது பாராட்டு தான். பாராட்டு கிடைச்சாலே போதும், பரிசும் பணமும் தானாக தேடி வரும்னு நம்புகிறோம். அந்த நம்பிக்கை உங்கள் மேலே தான் இருக்குது, மக்கள் மேலே இருக்குது. கண்டிப்பாக மக்கள் இதை ஏற்றுப்பாங்க நினைக்கிறேன். இந்த படத்தை சிம்பிளாக சொல்லணும்னா, அம்மா வந்து எல்லாருக்கும் பொதுவானது. ஸோ ஒரு அம்மாங்கிறத வந்து மலையாளத்துலேயும் சொல்லுவோம், தமிழ்லேயும் சொல்லுவோம். திரையரங்களில் பார்க்க முக்கியமான காரணம் வந்து அந்த படத்தோட அவ்வளோ காட்சி அமைப்பு. கவுந்தாங்கிற ஒரு இடம், இப்போ எல்லாருக்கும் தான் டூர் போகிறதுனால தான் கவுந்தாங்கிற ஒரு இடத்த நம்ம திரையரங்கில் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு படத்தோட ரைட்டர் அது அவரோட வேலையாக கச்சிதமாக பண்ணியிருக்காரு. அதோட காட்சி அமைப்பும் சரி, இயக்கமும் சரி, ஒளிப்பதிவும் சரி, அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஸோ இயக்குனராகவும் அவரோட வெற்றிகரமாக பண்ணியிருக்காரு. நடிகர்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான தேவதர்ஷினி மேம் நடிச்சிருக்காங்க. அவங்கள நம்ம பல பரிமாணங்களை பார்த்துருக்கோம். அவங்க காமெடி பண்ணுவாங்க. அவங்க மர்மதேசம்னு ஒரு படத்தில் அவ்வளோ ஒரு கெத்தான ஒரு ரோல். இப்போ இந்த இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு அம்மா ரோல் பண்ணியிருக்காங்க. அது மக்களுக்கு கவரும். ஸோ கதாபாத்திரமாகவும் இந்த படத்தில் மிக சிறந்த அம்சங்கள் இருக்குது. இதை எல்லாம் தாண்டி இந்த படம் வந்து மக்கள்கிட்ட சேரணும்னா உங்களோட சப்போர்ட், நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டில் இந்த படம் கண்டிப்பாக மக்களோட மனசை பிடிக்கும்னு நம்புகிறேன். அம்மா April 4th ரிலீஸ் ஆகுது. பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம், நன்றி. இந்த மலையாள படத்தோடைய தமிழாக்க வசனம் எழுதியிருக்கேன். இது ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்குமான எமோஷனல் மட்டும் இல்லாமல் கவந்தாங்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய பொலிட்டிக்கலை அவர் பேக்ரவுண்டில் பேசியிருக்காரு ரைட்டராக. ரொம்ப முக்கியமான பிரச்சனை பேசியிருக்காரு. அந்த பிரச்சனை இன்றைக்கி ஸ்டேட் கவர்மெண்ட்டே கையில் எடுத்து வேற ஒரு விஷயத்தை வந்து இப்போ இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ரிவீல் ஆச்சுன்னா நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன்.
அப்புறம் ஒரு க்ரைம் ஒன்று இருக்குது, அது சின்ன த்ரில்லரோட ஒரு எமோஷ்னலாக ஒரு த்ரில்லராக அப்படி மூவ் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. அது படம் எனக்கு டப்பிங் ரைட்டிங் பண்ணிவிட்டு அது எனக்கு பார்க்கும்போதும் அது டப் பண்ணும்போதும் ஒரு டைம் அது எனக்கு ஒர்க் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு வெறும் அம்மா ஒரு குழந்தை அது எமோஷனல் மட்டுமே இல்லாமல் அது பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு த்ரில்லர், ஒரு ஐடியா, அந்த கிராமத்தோடைய ஒரு பெரிய பிரச்சனை, அதையும் முக்கியமாக அவர் பேக்ரவுண்டில் எழுதியிருக்கிற விதம் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆச்சு. கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். அது நம்ம வந்து எழுதுனதுனால அப்படி சொல்லலை, நமக்கு அது ஒரு ஆடியன்ஸாக தான் நம்ம அதை பார்க்குறோம். ஸோ எல்லாருக்கும் மக்கள்கிட்ட நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த படம் தமிழ்லேயும் மக்கள் எல்லாரும் வரவேற்கணும், பெருசாக வெற்றி அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, நான் வந்துட்டு கொஞ்சம் தான் பேசுவேன், நான் தமிழ் அவனுக்கு தெரியாது. அப்போ ஓகே, ஓகே. என் பேர் തോമസ് സെബാസ്റ്റ്യൻ. ഞാൻ വന്നിട്ട് മലയാളത്തിൽ 4 പടം പണിയിருக்கு. ഇത് വന്നിട്ട് എൻ്റെ 4வது படம். ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு மம்முட்டி சார் வச்சு ஹீரோ பண்ணி, செகண்ட் வந்து குஞ்சாக்க போபன், தேர்டு வந்துட்டு தியான் சீனிவாசன் அவர். இது வந்து என்ன 4வது படம். இது 4வது படம். அதுக்கூட എൻ്റെ ஃபஸ்ட்டு தமிழ் படம் தான். அப்போ இந்த படம் இந்த ஜனவரி 4th ஏப்ரல் 4th நீங்கள் ரிலீஸ் பண்ண போகுது. பின்ன எல்லாம் இவர் சொல்லியிருக்கு, சென்டில் சொல்லியிருக்கு, எனக்கு மகன் எல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ எப்படி நல்லா இருக்கும் எனக்கு. அம்மா എന്നാണ് അതിൻ്റെ പേര് വെച്ചിരിക്കുന്നത്. ഇത് വന്നിട്ട് സബ്ജക്റ്റ് വന്നിട്ട് ഒരു യൂണിവേഴ്സൽ സബ്ജക്റ്റ്, എങ്കേയും പോകുന്ന സബ്ജക്റ്റ്, എൻ്റെ നാട്ടിലും നടക്കുന്ന സബ്ജക്റ്റ്. അതിനാ ഇത് എങ്കേയും നല്ല പോകുന്നൊക്കെ എല്ലാവർക്കും അത് നമസ്കാരം. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது தமிழ் பேசணும்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் நான் என்ன சொல்ல வந்து எல்லாமே செந்தில் ஆல்ரெடி he told already. So I'll switch to English. Like he already mentioned, this is my first movie. Since we've got such a good reception in Malayalam, I mean even right from the beginning it was our desire that we should release it in Tamil also, Tamil Nadu also. ஆனால் இது தமிழ் மக்களுக்கும் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்னு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது கண்டிப்பாக நடக்கட்டும். தேங்க்யூ.